ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தேர்ட் வீக் படிக்கணும் இல்லைங்களா? இந்த வாரத்துக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் டே வைஸ் வந்து நான் சொல்லிடுறேங்க. இப்போ வந்து 7th வந்து இயல் 1ல இருந்து 5 வரைக்கும் படிக்கணும். அப்ப டெய்லி ஒவ்வொரு இயல் நான் நடத்தக்கூடிய பாடங்கள நீங்க கவனிச்சாலே போதும். ஏன்னா, நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தாங்க எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதனால நீங்க கரெக்ட்டா அந்த வீடியோவ பார்த்துட்டு நைட்டு ரிவிஷனுக்கு வந்துருங்க. லைவ் ரிவிஷனுக்கு. அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அது போக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல நான் உங்களுக்கு 6 மாடல்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட்டும் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் குடுத்துட்டேன் இல்லைங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, 7 மாடல் 7ல இருந்து 12 வரைக்கும் இந்த வாரத்துக்கு உண்டானது பார்க்கணும். இந்த கிளாஸஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ தாங்க. லைவ் எல்லாருக்கும் ஃப்ரீ தான். டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு அதுக்குரிய மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே வந்துட்டு நீங்க பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா, பொருளாதார மேம்பாடு திட்டமிடலும். இந்த லெசன் வந்து உங்களுக்கு நான் நடத்தி போட்டுட்டேன் இன்னைக்கு. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அதுல என்னென்ன இருக்கோ அது மட்டும் படிச்சா போதுமானது. மத்ததெல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வாசிச்சு குடுத்துருக்கேன். அத நீங்க அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. சரிங்களாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 7th அதனால பாயிண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதான் நான் குடுக்கக்கூடிய அத மொத்தமாவே ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இருக்கும் அந்த பாடம் நடத்தி குடுத்தேன்னா. சரிங்களா? அடுத்து 8th இதுவும் அப்படிதான். இதுலயும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான பாயிண்ட். அதனால தான் நான் உங்களுக்கு ஆ பெரிய வகுப்புல வந்துட்டு ஒரு 3 பாடங்கள் குடுத்திருப்பேன். மீதி 3 வந்துட்டு ரொம்ப பாயிண்டே கம்மி. இதுல ஒரு மொத்தமாவே ஒரு 6, 7 பாயிண்ட் தான் வரும். இதுல ஒரு 10, 15 தான் வருங்க. இந்த கடன் இதுலயும் வந்துட்டு ஒரு 10, 15 பாயிண்ட் தான் வரும். அப்ப மொத்தமாவே பாருங்க, நீங்க ஒரு பெரிய பாடம் படிக்கிறதுக்கு சமம் இந்த 3 பாடமும். ஓகேங்களா? அப்ப இதுவும் வந்து முடிச்சிடலாம் ஈஸியா. நான் என்ன கிளாஸ் குடுக்குறேனோ அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். அப்புறம் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்களே ரிவிஷன் பண்ணலனாலும் பரவால்ல. நான் குடுக்கக்கூடிய அந்த ரிவிஷன் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? அடுத்து திருக்குறள்ல பொறையுடைமை. ஏன்னா போன வாரம் நம்ம கண்ணோட்டம் படிச்சோம். ஆமா தானங்க? இது கூட வந்து பொறையுடைமை நீங்க படிச்சுக்கணும். அப்புறம் நம்ம சிலபஸ் அடிப்படையில இது என்ன படிக்கணுங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு நீங்க டெய்லி வந்து ஆட்சி சொல் அகராதியில வந்து 5 பேஜஸ் படிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப எவ்வளோங்க முடிச்சிருக்கணும்? கணக்கு போடுங்க. எவ்வளவு முடிச்சிருக்கணும்னு. இருங்க. ஆட்சி சொல் அகராதியில டெய்லி 5 பேஜஸ்ங்கும்போது இப்போ 9 டேஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ இன்னும் 9 டேஸ் 9 டேஸ் இன்டூ 5 அப்பனா 45 பேஜஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சொல் அகராதியில வந்து பாத்தீங்கன்னா 2 பேஜஸ் படிக்கணும். அப்போ இப்ப 9 டேஸ் ஆயிருச்சு. அப்ப 9 இன்டூ 2 பேஜஸ்னா 18 பேஜஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சரிங்க. இப்படி படிச்சோம்னா தான் நம்மளால முடிக்க முடியுங்க. அடுத்து மரபு தொடர் வந்து நான் கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன் இல்லைங்களா? மரபு தொடர்ல வந்து உங்களுக்கு டெய்லி வந்து 5 வார்த்தைகள் படிக்கணும். இப்ப 9 டேஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு 5 டேஸ் படிச்சிருப்பீங்க. செகண்ட் வீக்ல 4 டேஸ் படிச்சிருப்பீங்க. ஆக மொத்தம் எவ்வளோங்க ஆச்சு? நம்மளுக்கு 9 டேஸ். ஆமா தானங்க. ஏன்னா ஒரு நாள் தீபாவளிக்கு வந்துட்டு போயிடுச்சு இல்லைங்களா? அப்ப 9 இன்டூ 5 அப்படிங்கும்போது 45 வேர்ட்ஸ் வந்து நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். என்னோட வீடியோ கிளாஸஸே உங்களுக்கு போதுமானது. பழமொழி 400ல அது வந்து நான் உங்களுக்கு 400ஐயும் 200 நாட்கள்ல வந்து நம்ம படிச்சு முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ 9 இன்டூ 2 நீங்க 18 பழமொழிகள் வந்து இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஆமா தானங்க? ஓகே. அதுக்கப்புறம் என்னங்க? தினம் ஒரு புணர்ச்சியின் அடிப்படையில நான் குடுக்கக்கூடிய கிளாஸ வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நான் என்னென்ன கிளாஸ் குடுத்துருக்குறேங்க? ஃபர்ஸ்ட்டு 2 வீடியோ வந்து புணர்ச்சிக்கு படிக்க சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீக்கு. 3 வீக்குக்கு வந்து 3 வீடியோ லிங்க் வந்து அனுப்பி வச்சேன். அத நீங்க படிச்சிருப்பீங்க. 4த் இதுக்கு வந்துட்டு இப்ப ஏன்னா புணர்ச்சிலாம் வந்து ஈஸியா தான் இருக்கும். அந்த ஒரு வீடியோவ நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா பாக்குற மாரி இருக்கும் சரிங்களா? ஏன்னா டெய்லி ஒரே ஒரு புணர்ச்சி தான் படிக்க போறீங்க. ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். அப்போ நீங்க ஸ்கூல் புக்கும் கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. ஆ இது எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவீங்க. அழகா நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சுருவோம். சரிங்களா? அதுதான் நம்மளோட டார்கெட். ஸ்கூல் புக்கும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் படிக்கணும். அப்படின்னா இந்த மெத்தட் படி போனா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். அது போக நம்ம 1 மந்த்ல எக்கனாமிக்ஸ் முடிக்கணுங்கிறது டார்கெட். சோ நம்ம இன்னைக்கு 3 வீக்ல இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஃபுல்லா நம்ம எக்கனாமிக்ஸ் முடிச்சுருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இந்த ஆல்ரெடி படிச்ச எக்கனாமிக்ஸையும் சேர்த்து அடுத்த மாசம் அதாவது 5வது வாரம் அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு பார்க்கக்கூடிய முறைனா இதுதாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்க ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்ப எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் அழகா உட்கார்ந்து எல்லாம் எத்தன வருஷம் கொஸ்டின் இருக்கோ எல்லா கொஸ்டினையும் பார்க்கலாங்க. சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் 100% பார்க்காம எக்ஸாமுக்கு போக்கூடாது. எனக்கும் தெரியும்.
ஆனா ஏன் மேம் கொடுக்கலன்னு கேட்டதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கை நீங்க எக்கனாமிக்ஸ் முடிச்சா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஓகே இந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோம், அப்ப நம்ம இப்போ நியூஸ் பேப்பரே படிக்கிறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே அப்ப நம்ம இங்க படிச்சிருக்கோம், நியூஸ் பேப்பர்ல இது வருது, அப்ப இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், நியூஸ்ல இது வருது, அப்ப இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதுக்காக ஸ்கூல் புக்கை படிச்சீங்கன்னா தான் உங்களால கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க முடியும். இவ்வளவு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? டைரக்டா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு தான் படிக்க வரணும்னா அதெல்லாம் முடியாத காரியம். ஏன்னா கஷ்டங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கு ஓகே, புதுசா இருக்கிறவங்களுக்கு அது படிக்கவே முடியாது என்ன பொறுத்த அளவுக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? சரிங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வீக்குக்கு இதான் படிக்கணும். எக்கனாமிக்ஸ்ல இந்த லெசன்லாம் படிக்க போறேங்க. என்னோட கிளாஸஸ் போதுமானது உங்களுக்கு. அவுட் சோர்ஸ் கிளாஸ் நான் எடுத்து போடுறேன். யாரும் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நிம்மதியா படிங்க. புரியுதுங்களா? சும்மா படிக்கலாமா வேணாமான்னு ஒரு மணி நேரம் யோசிச்சுட்டுங்க. எனக்கு மனசே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீல்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த இதுக்கே பேச்சுக்கே இங்க இடமே இல்லைங்க. புரியுதுங்களா? சந்தோஷமா படிக்கணும், ஹாப்பியா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி நான் உங்களுக்கு லைவ் கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதனால என் கிளாஸ வந்து பாக்குறீங்க, லைவ் அட்டன் பண்ணுங்க. அது போதுமானது. எக்ஸ்ட்ரா என்னால படிக்க முடியும், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறவங்க மேற்கொண்டு உட்காந்து படிங்க. சரிங்களா? ஓகேங்க. ஓகே, வேற என்ன அவ்வளவுதான் எல்லாம் சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். 1 வீக்குக்கு இதுக்கு உண்டான எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். நவம்பர் 1 வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் வந்துட்டு தர்றேன். ஓகேங்களா? நவம்பர் 2 வந்துட்டு பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்துடும், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். சரிங்களா? இங்க யூடியூப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு நீங்க பெய்ட் ஜாயின் பண்றதா பண்ணிக்கோங்க. ஏன்னா பெய்ட்ல வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எக்ஸாம் போறீங்க பாருங்க, ஒரு குரூப் 4 எக்ஸாம், எந்த எக்ஸாம்னாலும் சரி, போய் உட்காரும்போது கொஸ்டின் பேப்பர் எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? அப்படியே நம்மளுக்கு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. அதை வாசிச்சு எடுக்கவே 2 நிமிஷம் ஆயிரும். அப்போ அத நீங்க அதுக்கப்புறம் வாசிச்சுட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் கொஸ்டின் அட்டன் பண்றது கஷ்டமா இருக்கும். அத நீங்க இப்பவே பழகுற விதத்துலதான் என்னோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும். ரொம்ப டஃபா தான் இருக்கும் அந்த கொஸ்டின். அப்போ நீங்க அதை அணுகணும் இல்லையா? அதுக்காக தான் வந்துட்டு அந்த டஃப்னஸ் நீங்க வந்து இங்கேயே வந்து சந்திச்சிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் மேக்ஸும் சரி ஜிஎஸும் சரி, மேக்ஸ ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஜிஎஸ் அப்படி கொடுக்கறது இல்லைங்க. மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி, இப்போ ஒரு மேக்ஸ் சம் தரனா ஒரு 4-5 கொஸ்டின் ஜிஎஸ்ஸா இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ஸ் சம் இருக்கும். எக்ஸாம் சேம் ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்படி அட்டன் பண்ணாதான் இப்பவே உங்களுக்கு இத டைமை வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு அதுக்குரிய மனநிலைமை வந்துடும். ஓகே, கொஸ்டின் இப்படிதான் இருக்கும், ஓகே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதனால நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க டெஸ்ட் பேட்ச். நான் வந்து இதே டெஸ்ட் பேட்ச் தான் வந்து மறுபடியும் வந்து நான் கொடுக்க போறேன். அதாவது இதே பிளான் தான் மறுபடியும் கொடுக்க போறேங்க. இதுல வந்து டேட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? இப்ப வந்து 2 வீக்ஸ் வந்து முடிஞ்சிருக்குதுங்களா? இப்ப நான் மறுபடியும் போட போறதுல நீங்க மறுபடியும் அடுத்த 2 வீக்ல இருந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க நியூ ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஏன்னா நீங்க இப்படிதாங்க படிக்கணும், டெய்லி ரிவிஷன் பண்ணணும், டெய்லி படிக்கணும். இப்ப முடிச்சு கொடுத்ததை நான் இன்னைக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா? தமிழும் பண்ணிருப்பேன், ஜிஎஸ் பண்ணிருப்பேன். இன்னும் மீதி இருக்கிறத இன்னைக்கு நைட்டு ஒரு 2-3 லெசன் சின்ன வகுப்புல இருக்குதுங்க, 9th 10th. அதை இன்னைக்கு நைட்டு வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. ஏன்னா இப்படி ரிவிஷன் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும். அப்பாடா இந்த டைம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒர்க் வாங்கிருவோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஏன்னா என்னோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3 வாரம் படிக்கிறீங்க அப்படின்னா 4வது வாரம் போகும்போது இந்த 3 வாரத்தை மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கும் ரிவிஷன் கொடுத்துருப்பேன், செகண்ட் வீக்கும் ரிவிஷன் கொடுத்துட்டு இருக்கேன், தேர்ட் வீக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 வாரத்தையும் சேர்த்து 3வது வாரமும் சேர்த்து தான் உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்பேன். ஓகேங்களா? இதுதான் சரியான முறை. நான் இப்படிதான் படிச்சேன். சோ உங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? சரிங்க. எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்கிறவங்க என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அங்க எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? 1000 rupees தான். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்பர் வந்துட்டு இந்த நம்பர் தான். இதுக்கு வந்துட்டு பெரிய இதுல எல்லா டீடைல்ஸ் நான் சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். 9944477524. சரிங்களா? இதுதாங்க நம்பரு. மறுபடியும் வேணா எழுதி போட்டுறாங்க, கிளியரா இல்ல. 9944477524. எனக்கு என்னன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சதெல்லாம் மைண்ட்ல இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் வந்து ரிவிஷனும் கொண்டு போறேன், உங்களுக்கு டெய்லி ரிவிஷன் கொண்டு போறேன், வீக்லி ரிவிஷன் கொண்டு போறேன், மறுபடியும் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் சேர்த்து ரிவிஷன் கொண்டு போறேன். ஓகேங்களா? ஏன்னா அப்படி படிச்சாதான் நம்மளால கவர்மெண்ட் ஜாப் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு மாதிரி கான்பிடென்டா இருக்குங்க. அப்பா நம்ம படிச்சதெல்லாம் மைண்ட்ல இருக்குடா, ஒரு பயமும் இல்ல. 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு மறக்க கூடாது. அந்த அளவுக்கு தான் என்னோட ரிவிஷன் இருக்கும். என்னோட ரிவிஷன் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணணும் கண்டிப்பா. புரியுதுங்களா? எல்லாம் நம்பிக்கையோட இருங்க. சரிங்களா? 100% நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம வாங்கி காமிக்கிறோம். சரிங்களா? அந்த உறுதியோட நீங்க வந்து நம்பிக்கையோட என் கூட நீங்க பயணிக்கலாம். சரிங்களா?
இப்போ வந்து பெய்ட் மேட்ச் என்னால சேர முடியல மேம். நான் என்ன பண்றதுன்னா, என்னோட வீடியோஸ் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்துட்டு அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு தருவேன். அது போக என்னோட எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், ஸ்பெஷல் நோட்ஸ்லாம் நான் வந்து குடுப்பேன் அவங்களுக்கு. இப்ப கிளாஸ் நடத்தக்கூடிய நான் என்ன கிளாஸ் நடத்துறேனோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு குடுப்பேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாரி செட் பண்ணி தர்றேங்க. அது போக அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் அவங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பெய்டுக்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மத்தபடி எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு வரும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளாரிட்டியா இருக்குங்களா? எல்லாம் நல்லா புரியுதுங்களா? சரிங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. எல்லாம் நல்லா படிங்க. பாய்ங்க.